ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். வீட்டில் சமைக்கிற எல்லா பெண்களுக்கும் இருக்கிற புலம்பல், இன்றைக்கி என்ன சமைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற பேச்சுலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வெளியில் போய்ட்டு வாங்கி சாப்பிட முடியாது. அந்த டைமில் வந்து இந்த மாதிரியான மிக்ஸ்டு ரைஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து வீட்லேயே வந்து 15 மினிட்ஸில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடமிளகாய் கத்திரிக்காய் சாதம் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வெறும் கடாயில் நம்ம எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கோங்க. தனியா வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு போட்டு ரெண்டுமே நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துடலாம். எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது கூட 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்து மிக்சியில் தண்ணி விடாமல் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க. நான் சட்டியில் பண்ணுறதுனால சட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பொடியை கட் பண்ண 1 கப் அளவு குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 கப் அளவு பொடியை கட் பண்ண கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்ம எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த புளி தண்ணியை இந்த காய்களோட சேர்த்து சிம்லேயே நம்ம காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விடணும். பாருங்க, கத்திரிக்காய் குடமிளகாய் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு நம்ம இதோடு சேர்த்து நல்லா வந்து கிளறி விடணும். இப்போ நம்ம பண்ணுற அளவு பார்த்திங்கன்னா 2 கப் சாதம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 2 பேர் வந்து சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கூட குறைகள் என்னெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே சாதம் வந்து தனியாக வந்து வடித்து வச்சுருங்க. அந்த சாதத்தை எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சாதத்துக்கு அப்பளம் இல்லை உருளைக்கிழங்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கங்க. கடைசி நெய் கூட விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண. நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.